إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன். அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட செய்தி நேரு வழி. இந்த மார்க்கத்தில் நேரு வழியை கடைபிடித்தால்தான் சொர்க்கம் சொல்ல முடியும் அப்படிங்கிற செய்தியை குர்ஆன் ஹதீஸில் நம்ம பல தகவலை பார்க்குறோம். இப்போ நம்ம கம்பத்திலிருந்து தேனிக்கு போகிறோம். தேனிக்கு போகக்கூடிய நம்ம நேரு வழியில் தான் போவோம். நீங்கள் பஸ்ஸெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நேரு வழியிலே போட்டிருக்கும். அப்போ தேனிக்கு போகக்கூடிய நம்ம இப்படி கேகேப்பட்டி, அணைப்பட்டி, ஆனமலையம்பட்டி, கோயிலாறு வழியை தேனிக்கு போவோமா? போக மாட்டோம். அதே மாதிரி பாளையம், தேவாரம், போடி வழியாக தேனிக்கு போகணும்னா அப்படியும் போக மாட்டோம். ஏன்? மெனக்கிட மாட்டோம், அது சுத்து. அப்போ நேரு வழி போகணும். இப்போ நேரு வழியைத்தான் எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. ரத்தின சுருக்கமாக பாடம் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய கோடை போடுறாங்க, நீளமான ஒரு கோடை போடுறாங்க. ஒரு கோடை இந்த பக்கம் இப்படி ஒரு பெருசாக போட்டு இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, ஒரு கோடை நேர போட்டு இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு கோடை போட்டு காட்டுறாங்க. சகாபாக்கிட்ட சொல்றாங்க, நான் கொண்டு வந்திருக்க மார்க்கம் இருக்குதே இதே தான், நேரு வழி இதான். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும், ஆனாலும் அதை நீங்க பின்பற்றாதீங்க, நேரான பாதை இதுதான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கோடிட்டு காட்டுறாங்க. அப்ப ஏன் நேரு வழியை தேர்வு செய்யணும்? இந்த மார்க்கத்தில் இன்னைக்கு பார்த்தோம்னா பல பிரிவுகளாக பிரிஞ்சு இருக்கிறோம். பார்த்தோம்னா இன்னைக்கு ஏறத்தாழ 73 கூட்டங்கள் இருக்குது. இந்த 73 கூட்டமே என்ன தொழுகைகளை பிரார்த்தனை செய்யுது? ஈயாக்க நஹ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரு வழியை காட்டுவாயாக. ஒவ்வொரு தொழுகையிலும் அல்ஹம்து சூராவில் நாம் நேரு வழியை கேட்கக்கூடிய நாம் நேரு வழியில் இருக்கிறோமா? எல்லாரும் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். எல்லாரும் தொழுகிறோம், 73 கூட்டமும் தொழுகுத. இந்த 73 கூட்டம் தொழுது கொண்டு இருக்குது. நேரு வழி கேட்கக்கூடிய அவர்கள் நேரு வழியில் இருக்கிறோமா என்று என்னைக்காவது ஆய்வு செஞ்சு பார்த்துக்காங்கன்னா ஒரு காரணமும் இல்லை, நேரு வழி இல்லையே. யார் ஒருவர் தன்னைத்தானே தன் சமுதாயத்தை மாற்றாதவரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நீ முதல் சரியா இருக்கணும். நீ சரியா இருந்தா தான் அல்லாஹ் சரியா செய்வான் அவனுக்கு. நீ விளங்கணும் முதல் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம், எதை பிரார்த்தனை செய்கிறோம், இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதா இருந்தா நம்ம சரியா நடக்கணுமே, அந்த மாதிரி நடக்கிறோமா என்று நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும். இப்போ நேரு வழி அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நேரு வழியில யார் இருக்கிறா? பெரும்பான்மை மக்கள் நேரு வழியில் இல்லை. பெரும்பான்மை மக்கள் சிறு கூட்டம் தான் நேரு வழியில் இருக்குது. காரணம் என்ன? நேரு வழியை கேட்கக்கூடிய நீ நேரு வழியை தாண்டி கேட்டுட்டு எங்க போற? தர்காவுக்கு போற. நேரு வழி தாண்டு கேட்டு தத்து தாய் எடுத்துட்டு போற. நேரு வழி தாய் என்று சொல்லிட்டு சூனியத்தை நம்புற. நேரு வழி தாய் என்று சொல்லிக்கிட்டு அடுத்தவன்ட்ட கையேந்துற. அவுளியாக்கள்கிட்ட போற, குடிமரத்துக்கு போற. அப்ப இது எப்படி நேரு வழி ஆகும்? நீ கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஈயாக்க நஹ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரு வழி காட்டுவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய நீ நேரு வழியில் இருக்கிறாயா? கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். அப்படி எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? நீ விளங்கணுமே நேரு வழி எதுண்டு. நீ நேரு வழி எது விளங்கினாத்தான் இறைவன் கொடுப்பான். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நேரு வழி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. அப்படி நேரு வழி விட்டு இந்த உலகத்தில் மறுமையில் வெற்றி வரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வேண்டும் கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.